பாப்பா கன்ஃபார்ம் செய்ய முடியும். ஓம் சக்தி பராசக்தி முடியுமா பாப்பா கன்ஃபார்ம் செய்ய முடியும். ஓம் சக்தி பராசக்தி நல்லா கேளுங்க. இந்த எலெக்ஷன்ல மாற்ற வேண்டும். என் அண்ணனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். என் அண்ணன் டிவிக்கு கட்சி தான் எனக்கு ஜெயிக்கணும் 2020. தூத்துக்குடி ஓட்டு, திருவண்ணாமலை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வீட்டுல ஓட சொல்லிட்டு டிஎம்கேல இருந்து யாராவது காசு கொடுத்தாலும் வாங்க கூடாது சொல்லியிருக்கேன். வீட்டுல இருக்க ஓட்டு டிவி கேக்குதா? உசுறு இருக்க வரைக்கும் எப்பயுமே தளபதி தான். ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி உசுறு இருக்க எப்பயுமே தளபதி 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 தம்பி. எல்லா தடவையுமே எங்க டிஎம்கே தான் வெற்றி பெறுது. அதனால இந்த எப்பவுமே டிவிக்கு கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம் அவரை. இந்த குறிப்பா அந்த பெண்கள் கடைசி நேரத்துல காசு கொடுத்தாலும் ஏதாவது இலவசம் கொடுத்தாலும் மாறிடுவாங்களா? கூட்டம் தான் 200 ரூபா கொடுத்து கூப்பிடல, குவார்டர் பிரியாணி கொடுத்து எங்களை கூப்பிட ஆனா என்ன அண்ணனை ஒரு 2 நிமிஷம் பேச விட்டுருக்கலாம். அந்த ஒரு நேரம் கஷ்டமா இருக்கு, பேச விட்டுருக்கலாம். இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் பேச விட்டா நல்லா இருக்கும். அனுமதி கொடுத்துருக்கலாம். 2 நிமிஷம் நிக்க விட்டுருந்தா தூத்துக்குடி ஜாம் மொத்தத்துல மக்களை நம்பி வந்திருக்காரு. கண்டிப்பா அது வெற்றி பெற வைக்கணும். நீங்க தான் அவ்வளவுதான். நம்மளை நம்பி இறங்கியிருக்காரு. இறங்கிட்டாரு. அவரை நம்ம தான் பார்க்கணும். ஜெயிக்க முடியுமா? எல்லா இடத்துலயும் வர முடியும். அண்ணா வந்து 100% அண்ணன் தான் வரணும். திமுக கிடையாது. கண்டிப்பா அண்ணன் தான் வரணும். சரியா? எங்க அண்ணன் தான் ஜெயிச்சு வரணும். டிவிக்கே தான் வரணும். கண்டிப்பா எங்க அண்ணன் தான் வருவாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு எங்க அண்ணன் தான் உண்டு. சரியா? சின்ன குழந்தைல இருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் பாதுகாப்பு எங்க அண்ணன் வந்ததான். ஏங்க மத்தவங்க தலைவர் விஜய் மட்டும் இருந்து என்ன பண்ணாங்க? எங்க அண்ணன் தான் எங்க பெருமை. அதனால எல்லா மாவட்டத்திலும் எங்க அண்ணன் தான் வருவாங்க. தூத்துக்குடியில மட்டும் திமுக தாண்டி யாரும் ஜெயிக்கவே முடியாது. நீ சொல்ற டிவிக்கே தான் வருவாங்க. தூத்துக்குடியில யாரு எங்க வேணா நிக்கலாம். ஆனா எங்க ஓட்டிங்க மக்களோட எல்லாருக்குமே டிவிக்கே தான். இது வந்து திமுக கோட்டையாவே இருக்குது. இல்ல ரொம்ப நாள் திமுக தான் இருக்குது. அதையும் தாண்டி எப்படி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் சினிமால இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்களா? அந்த காலத்திலே மக்கள் விட்டாங்க. இதே போல எங்க அண்ணனுக்கு எல்லாருமே சான்ஸ் சின்னதுல இருந்து பெரிய ஆட்களுக்கு எல்லாருமே திமுக திமுகவை வீழ்த்த முடியுமா விஜயால? தூத்துக்குடியில விஜய் ஜெயிப்பாருங்களா? திமுக இந்த வருஷம் டிவிக்கே தான். ஸ்டாலின் சார் விஜய்க்கு மட்டும் உங்களோட ஓட்டை கண்டிப்பா மறக்காம போட்டுருங்க. ஆமா, உங்களால மட்டும் இந்த மாச்சி ஆரட்டும். உங்க போடுற ஒரு ஓட்டால சூப்பர் பாப்பா. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வந்து எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்து அதாவது மே 4ஆம் தேதி மதியானத்துக்கு மேலேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகக்கூடிய எங்களுடைய தங்க தளபதியார் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் தூத்துக்குடி மாநகருக்கு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் மக்கள் இருப்பாங்க. 1 ரூபா வாங்காமல் இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இந்த விவிடி சிக்னலில் திமுகவோ அண்ணா திமுகவோ 1 ரூபா கொடுக்காம கூட அவங்களால ஒரு 5000 பேரை கூட்ட முடியாது. 1 லட்சம் மக்கள் எல்லாரும் தன்னெழுச்சியா, குழந்தைங்கள்ல இருந்து பெரியாள்ல இருந்து மகளிர்ல இருந்து தன்னெழுச்சியா மக்கள் வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் எங்க தங்க தளபதி. அவர் முகத்தை பார்க்க மாட்டோம், அவரு கண்ணீர் விட்டார். எத்தனை பெண்கள் எத்தனை பிள்ளைங்க
ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துச்சு. அதுதாங்க ஒரு உணர்வு. அந்த உணர்வு இந்த மே நாளில் அவரை முதலமைச்சருங்கிற ஒரு அறிவுரை என்றுமே எங்கள் தளபதி தான். இனி வருங்காலமும் களமும் நமது, வருங்காலமும் நமது. தளபதியார் ஆட்சி தான். இந்த தீய சக்தியை இதோட இந்த கீழாஜீவன் குடும்பத்தை தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து நாங்கள் ஆனா அகற்றுவோம். இது திமுக கோட்டை, இங்க திமுகவை தாண்டி குறிப்பா அந்த இங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாங்கன்னா என்ன? அதெல்லாம் பொய்யினே. நீங்க திமுக தாண்டி என்ன பண்ண முடியாதுன்னா ஊழல் பண்ண முடியாது எங்களால. அவங்க மாதிரி எங்களால ஊழல் பண்ண தெரியாதுண்ணே. நாங்க உழைப்பை வச்சு தானே இங்க வந்திருக்கோம். அதனால கீழாஜீவன், மேயர் ஜெகன் பெரியசாமி மாதிரி எங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாது. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மாதிரி எங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாது. எங்க தலைவர் உழைப்பு 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 ஒன்று தான் கொடுத்துருக்காரு. அந்த உழைப்பை எங்களுடைய மக்கள் ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தலில் அதை தங்களுடைய வாக்குகளாக விசில் சின்னத்தில் அளிப்பாங்கன்னு இன்னைக்கு இந்த இவ்வளவு தொண்டர்கள் மத்தியில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு. எங்க ஸ்ரீகாந்த் ஜெயிச்சாச்சு. 20,000 ஓட்டு லீடிங்ல ஜெயிச்சிட்டாரு. 20,000 ஓட்டு லீடிங். அங்க நீங்க சொல்லுங்க. ஏங்க திமுக கோட்டையில நல்லா கேளுங்க. இந்த எலெக்ஷன்ல மாற்ற வேண்டும். என் அண்ணனுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். என் அண்ணன் டிவிக்கு கட்சி தான் எனக்கு ஜெயிக்கணும். 2020 தூத்துக்குடி ஓட்டு, திருநெல்வேலி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வீட்டில் ஓட சொல்லிட்டு டிஎம்கேல இருந்து யாராவது காசு கொடுத்தா வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். வீட்டில் இருக்க ஓட்டு டிவி கேக்குதா? உசுறு இருக்கிற வரைக்கும் எப்பயுமே தளபதி தான். எப்பயுமே தளபதி 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 முதல்வராக்கி எல்லாரும் வரவேற்பாங்க. ஆக ஏங்க அந்த கூட்டமே வந்து காசு கொடுத்து கூட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரியா, காசு கொடுத்து யாருமே வரல. 4 மணி நேரம் காத்திருந்து தலைவரை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கோம். அவருக்காக நாங்க உழைப்போம், அவருக்காக காத்திருக்கோம். அவர் தான் வருவார் முதல்வரா. நீ சொல்றா எங்க யாருக்கு போடணும்? விஜய் விஜய். ஆக திமுக வீழ்த்திங்க வெற்றி பெற முடியும். ஏன் டிவி கேக்கா? ஏன்டா டிவிக்கு நீங்க சொல்ற